ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ்கட் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சப்ஸ்கிரைப் முற்றிலும் இலவசம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்பவே ஸ்பெஷல் வெடி கேக், டீ கேக்னு சொல்லக்கூடிய டீ கடையில் கிடைக்கக்கூடிய டீ கேக்குங்க. இது என்ன இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இன்னைக்கு எங்கள் வீட்டில் கெஸ்ட் வந்திருந்தாங்க. என் ஹஸ்பண்டோடைய அக்கா வீட்டுக்கார் வந்திருந்தாங்க. ஸோ அவங்க பேர் சுரேஷ்குமார். அவங்களுடைய சொன்ன ஐடியா பிரகாரம் நாங்கள் இன்னைக்கு கேக் செய்ய போகிறோம். ஜஸ்ட் நாங்கள் கெஸ்ட் வந்திருக்கனால என்ஜாய் பண்ண போகிறோம். பார்க்கலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு. இதில் எக்லெஸ் கேக் தான், எக் கலக்காமல் ரொம்பவே பியூர் வெஜ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். ரவை நம்ம எவ்வளோ சேர்த்துக்கிறோமோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அதில் சுகர் சேர்த்துக்க போகிறோம். நம்ம எவ்வளோ ரவை எடுத்துக்கிட்டோமோ சேம் அதே அளவுக்கு சுகர் எடுத்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அவங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சக்கரை போடுறேன்னு சொல்லி ஒரு ஸ்பூன் போட்டுட்டாங்க, அவ்வளோதான். இது ஏலக்காய் தூள். இதை கரண்டி வச்சு நாங்களாம் மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லா பக்கமும் நல்லா கலக்கிற மாதிரி கலந்து நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். அதாவது நம்ம சக்கரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, அதை ஈக்குவல் பண்ணுறதுக்காக உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சக்கரை எடுத்து கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. இல்லை கொஞ்சமாக சோடா உப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப சேர்த்துட வேணாம், ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்றதுனால வாயெல்லாம் புண்ணாயிடும். ஸோ ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. கூடவே ரீஃபைன் ஆயில், நீங்கள் வீட்டில் நார்மலாக என்ன ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ ஸோ அதே ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 50 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கோம். சேம் அதே அளவுக்கு சக்கரை எடுத்திருக்கோம். இப்போ 200 கிராம் அளவுக்கு மைதா எடுத்துக்கலாம். மைதா இது 1/2 கிலோ பேக்கெட்டுங்க. ஆனால் இவ்வளோதான் இருக்குது. 200 கிராம் அளவுக்கு தான் இதில் இருக்குது. ஸோ நான் அதை எடுத்துட்டு மாவோட பிசைக்க போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு சப்பாத்தி மாவு ஸ்டேஜுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நமக்கு தேவைப்பட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலந்து நம்ம பிசறிக்கலாங்க. மாவு தேவைப்படும், ஏன்னா தண்ணி மாதிரி இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் கண்டிப்பாக மாவு தேவைப்படும். மறுபடியும் போட்டு பிசறிக்கலாம். இவங்க இப்படிலாம் செய்யுன்னு சொல்லிட்டு எங்கள் ஹஸ்பண்டோடைய அக்கா வீட்டுக்கார் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி சலசல நான் செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. எல்லா மாவையும் போட்டு நல்லா பிரட்டிக்கலாம். பாருங்கள், இது மாதிரி ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசறி எடுத்துக்கணும். அந்த மாவு நம்ம கையில் எடுத்து அமுத்தும் போது ஒரு ப்ளஃபியான ஒரு ஸ்டேஜுக்கு கிடைக்கணும். கையில் அமுத்தும் போதே அதோடைய சாஃப்ட்னஸ் ப்ளஃபியாக இருக்கணும். நம்ம எடுத்து உருண்டை பிடிக்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு ப்ளஃபியாகவும் சூப்பராகவும் காட்டணும். இழுக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு சாஃப்டாக வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம இப்போ உருண்டை பிடிச்சி எண்ணெயில் போட போகிறோம். ஆனால் உருண்டை கொஞ்சம் கூட வெடிப்பு இல்லாமல் நம்ம குலோப் ஜாமுனுக்கு உருட்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி உருட்டணும். நல்லாவே உருட்ட வரும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கையில். இது மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது எண்ணெய் மிதமான சூட்டில் காய வச்சுருக்கேன். இப்போ அந்த எண்ணெய் கரண்டி ஜாரணி கரண்டி, இது எல்லா வீட்லேயுமே இருக்கும் இல்லைங்களா, இதை வச்சு ஒவ்வொன்றா போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கரண்டி இல்லாமல் வச்சா உள்ளே ஒட்டிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் இது மாதிரி கரண்டி வச்சு அது மாதிரி வைக்கிறேன். இது மாதிரி ஒரு 4-5 போட்டுட்டு கொஞ்சமாக எண்ணெய் உறிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா கரண்டியை வெளியில் எடுத்து நகர்த்தி விட்டுடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை.
நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக வெடிச்சு வரும். அதுதான் வந்து வெடி கேக் அப்படின்னு சொல்லி சிலர் சொல்லுவாங்க. சிலர் வந்து டீ கேக்குன்னு சொல்லுவாங்க. சிலர் வந்து மைதா கேக்குன்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் இதை பேர் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம டீ கடையில் வாங்கியிருப்போம். ரொம்ப பெருசாக இருக்கும். ஒவ்வொரு கேக் ஒன்றும் ரொம்ப பெருசாக இருக்கும். நம்ம வீட்டில் குழந்தைங்களுக்கு நம்ம வீட்டில் செய்கிறனால குட்டி குட்டியாக போட்டு செஞ்சுருக்கோம். அவ்வளோதான். நம்ம ஆனால் வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம போட்டோம். அது எல்லாமே பாருங்கள் நல்லா கொஞ்சம் பெருசாகி வந்திருக்கு. இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு குட்டி லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக ஃபியூ மினிட்ஸில் 10 நிமிஷத்தில் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இது வரைக்கும் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோட மறுபடியும் நான் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.